இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் வச்சு நம்ம தேங்காய் இல்லாமல் புளி விட்டு பண்ணக்கூடிய இந்த மீன் அவியல் ரெசிபி தான் இது பார்க்க போகிறோம். இது இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதிகளில் இது ரொம்ப ஃபேமஸ். பொதுவாக இந்த சாழ மீன் அவியல், சாழ மீன்னா மத்தி மீனை தான் சாழன்னு சொல்லுவாங்க. அந்த சாழ மீனில் பண்ணக்கூடிய அவியலை நான் ஸ்பைசி குழம்பு, அதாவது பருப்பு குழம்பு, மோர் குழம்பு, வெறுங்கறின்னு ஒன்று எங்கள் பகுதிகளில் வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நான் ஸ்பைசி குழம்புங்களுக்கு உள்ள சைட் டிஷ். ஏன்னா இது நல்ல உப்பு புளி காரம் நல்ல சுள்ளுன்னு இருக்கும், வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இதுக்கு எண்ணெய் அதெல்லாம் ரொம்ப அவசியமே கிடையாது. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் கிடைக்கிற மத்தி மீனை விட இங்கே கலிஃபோர்னியாவில் எங்களுக்கு கிடைக்கிற மத்தி மீன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த அளவு நம்ம ஊர் அளவு ஃப்ரெஷ்னஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இவ்வளவு இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி ஒரு 8-10 போல் மீன் எடுத்திருக்கேன், மத்தி மீன். இதுக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்குள்ள புளியை நல்ல தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இனி இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய்ன்றதுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதாரண மிளகாய் பொடியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இவ்வளோ வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரெசிபி கொஞ்சம் சுள்ளுன்னு தான் இருக்கும், காரமாக தான் இருக்கும். இனி இது கூட 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் மல்லிப்பொடி ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா பொடி மீன் இந்த மாதிரி நெத்திலி சாழ மீன் இதுக்கெல்லாம் பொடி மீனுக்கு மல்லி சேர்க்க மாட்டோம், வெறும் ஜீரகம் தான். அதே மாதிரி நல்ல பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நல்லா கீறி போடுங்க. அது அந்த கொதித்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். அது ரெக்கார்டிங்கில் வரல, மறந்துடாதீங்க, சேர்த்துக்கோங்க. அது மாதிரி காய் தக்காளி, தக்காளி பழம் போட வேண்டாம், இந்த மாதிரி காயாக தக்காளி இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் இன்றைக்கி இந்த பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 வெங்காயம் வரைக்கும் நல்ல இடிகளில் போட்டு இடித்து அந்த இடித்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இனி உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா, இப்போ மாங்காய் சீசன் தான், மாங்காய் இருந்துச்சுன்னா அந்த மாங்காயும் போட்டு, மீனும் மாங்காவும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அப்போ மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாங்காவையும் இந்த மாதிரி நீள நீள துண்டுகளாக வெட்டி அதையும் போட்டு ஒன்றா சேர்த்து நம்ம மீனை அவிக்க போகிறோம். இது கூடவே உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்தாலும் ஒரு முருங்கைக்காவையும் நீள நீளமாக வெட்டி அந்த முருங்கைக்காவையும் சேர்த்து போட்டு அவிக்கலாம். இனி இந்த மாதிரி ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் அந்த மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இனி இதில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்குது, அதனால் நான் இதில் ஒரு 1/2 கப்பு அந்த புளி கரைச்ச அந்த தண்ணியே மிச்சம் இருந்துச்சு, அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு இதில் இனி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது இவ்வளவு தான் எண்ணெய், வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறதில்ல, தாளிக்கிறதெல்லாம் இல்லை. இனி இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் கொண்டு போய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை விட மண் சட்டியில் மீன் அவிக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். இனி இதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அது வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது அரை வேக்காடு, அந்த மாங்காய் மீன் எல்லாமே அரை வேக்காடு ஆயிருக்கு, இன்னும் அது வேகணும். இனி நம்ம கரண்டி போட்டு இந்த மீனை கிளறிடக்கூடாது, அப்புறம் மீனெல்லாம் பிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அலசுகிற மாதிரி இந்த மாதிரி சட்டியை இப்படி தான் செய்யணும் கலக்கிறதுக்கு. கரண்டி நான் இப்போ வெளியில் இருக்க அந்த சைட்ஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேச்சுலா எடுத்திருக்கேன். நடுவில் நான் அதை கரண்டி வச்சு கிளறவே மாட்டேன். இனி இது திருப்பியும் வேகட்டும். அது வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம சேனலில் சீ ஃபுட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த இறால பண்ணக்கூடிய பொடி மாஸ், நாகர்கோயில் ஃபிஷ் கறி, மீன் பொரிச்ச மீன், அப்புறம் இறாலேயே 2-3 ரெசிபீஸ் இருக்குது. மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுறது, கோவன் ஃபிஷ் கறி, ப்ரான் தொக்கு, சால்மன் ஃபிஷ் கறி, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். பார்த்துட்டு 1-2 சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சரி, இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மீன் மாங்காய் எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, நல்ல ஒரு மனம். ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இது சொல்கிறதே எப்படின்னா சட்டி பற்ற அவிக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது நல்ல லோ ஃப்ளேமில் இந்த தண்ணி எல்லாம் வற்றி கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. ஃப்ளேம் கூட்டி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மூடி இல்லாமல் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இவாப்ரேட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தியாச்சு. நம்ம விட்ட அந்த எண்ணெய், அந்த மீனில் உள்ள அந்த எண்ணெய் இதெல்லாம் மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு
ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வற்ற விடலாம். இது நான் நாளைக்கு சாப்பிட்றதுனால எனக்கு அது கரெக்டாக இருக்கும். பொதுவாக எந்த மீன் குழம்போ நம்ம உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அந்த மீன் துண்டுக்குள்ளெல்லாம் அந்த உப்பு உரைப்பு எல்லாம் போய் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இனி நம்ம அந்த மீன் அவியல் எப்படி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் அந்த உப்பு உரைப்பு புளிப்பு இதெல்லாம் அப்படியே நல்ல சுள்ளுன்னு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாங்காய் ரொம்பவும் புளிப்பு இல்லை, ஒரு மாதிரி இனிப்பு இனிச்சிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட் போகும்போது மத்தி மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊர் மத்தி மீனுக்கு இதை விட 100 மடங்கு ருசியில் இருக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் என்ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோஸையும் நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.